புவிஸ் ஃபுட்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை நான் கொங்கு ஸ்டைல் வெள்ளை பிரியாணியோட நான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கர் சூடானது 3 கொழுப்பு பீஸ் போட்டு அதை எண்ணெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு 2 பிரியாணியில் 1 ஸ்டார் பூ 3 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சுருள் பட்டை தான் இதுக்கு ஆட் பண்ணணும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம 3 கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு பெரிய வெங்காயம் வதங்குறது தான் ரொம்ப முக்கியம். அதனால வெங்காயத்தை போட்டு சிம் பண்ணிவிட்டு அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு சைடில் வெங்காயம் வதங்கட்டும். நம்ம இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு 2 முழு பூண்டு உரித்து அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விரல் அளவுக்கு இங்கேயே தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். குக்கரில் நம்ம 4 கிராம்பு 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல நான் இதை ஆட் பண்ணல, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்சர் ஜாரில் மசாலா அரைக்கிறதுக்கும் 2 பட்டை 1 ஸ்டார் பூ 4 கிராம்பு 2 ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அரைச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்கணும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை பிரியாணிக்கு தக்காளி ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, நான் கொஞ்சமாக சேர்ப்பேன். 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்கிறதுனால குயிக்காக தக்காளி வதங்கி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மட்டன் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். மட்டனை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம். மட்டன் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு ஜீரக சம்பா அரிசி 4 டம்ளர் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மட்டன் ஓரளவுக்கு தண்ணி விட்டு குக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். ஜீரக சம்பா ரைஸ் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ மட்டன் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 4 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் நம்ம 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே பபிள்ஸ் இருக்குது, நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். நான் இதே குக்கரில் செய்ய போகிறதில்ல, ஏன்னா இதில் 4 கிளாஸ் அளவுக்கு அரிசி பிடிக்காது. அதனால இது கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். இப்போ இந்த தண்ணி நல்லாவே கொதிக்குது. நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 லெமனை பிழிஞ்சிக்கலாம். ரொம்ப தோல் ஒட்டின அப்படி பிழியக்கூடாது, அப்படி பிழிஞ்சால் கசப்பு வரும். இப்போ இது நல்லாவே கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தம் போட போகிறோம். இந்தளவு கொதிக்கும்போது இந்த ரைஸ் வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த மசாலா வாட்டரை அப்படியே மட்டன் பீசஸோடு ஆட் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் வந்து மேலே தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்தளவுக்கு தண்ணி கம்மியாகணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைப்போம். இப்போ ஓரளவுக்கு ரைஸ் மேலே தெரியுது. இதை கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வந்து கீழே போயிடும். ரைஸ் நல்லாவே மேலே தெரிகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு தம் வைக்க போகிறோம்.
இதுதான் கரெக்டாக தம் போட வேண்டிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கீழே அடி பிடிக்காமல் உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் தம் போட்டுருங்க. ஒரு தோசைக்கல்ல சின்ன பர்னர் இருக்க அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு ஆன் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே நம்ம பிரியாணி போட்ட வச்சு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். மேலே இந்த மாதிரி தண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த காற்று எதுவும் வெளியில் போயிடாது. 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புவிஸ் ஃபுட் நாட்டை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரொம்ப யூனிக்கான ப்ரிப்ரேஷன். அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கொழுப்பு ஃபஸ்ட்டு போடுறதுனால அது மட்டனுக்கான ஃப்ளேவரை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஜீரக சம்பா ரைஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த பிரியாணியை பார்க்கும்போது நீங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு கடையோட பிரியாணி உங்களுக்கு ஞாபகம் வரும். டேஸ்ட்லேயும் இது அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் இருக்க அங்கனன் பிரியாணி கடையோட பிரியாணி டேஸ்ட் தான் இது வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டேஸ்ட் நீங்களும் வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக புவிஸ் ஃபுட் நாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஹித்விக்கும் அந்த கடையில் சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.